அவரது பிறந்த நாள்களில் ஒன்றில் விநாயகர் தாயார் பார்வதி அவருக்கு 21 வகையான சுவையான உணவுகளையும் பல இனிப்புகளையும் சமைத்தார். அவர் தனது பெரிய வயிற்றால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டார். அவர் தனது எலியின் மீது சவாரி செய்து இரவில் சுற்றித் திரிந்தார். திடீரென்று எலி ஒரு பெரிய பாம்பின் மீது தடுமாறியது. விநாயகர் தரையில் விழுந்தார். அவரது வயிறு பிளந்தது. இனிப்புகளும் மோதமும் வெளியே வழிந்தன. விநாயகர் உணவை மீண்டும் வயிற்றில் போடத் தொடங்கினார். இந்த காட்சியை கண்ட வானத்தில் சந்திரன் சிரித்தார். சந்திரனின் இந்த தகாத நடத்தை விநாயகரை மிகவும் கோபப்படுத்தியது. கோபமடைந்த விநாயகர் சந்திர கடவுளை சபித்தார். நீ என்னை இப்படி அவமதிக்க துணிகிறாய். அப்படியானால் கேள். உன் ஒளியின் மகிமை மற்றும் அழகை பற்றி நீ பெருமைப்படுகிறாய். பூமியில் யாரும் உன்னை பார்க்க முடியாதபடி உன் ஒளி இரவும் இரவும் மங்கத் தொடங்கும். நீ பிரகாசிக்கும் திறனை இழக்கும்போது நீ இந்த உலகில் மங்கலாகவும் தனிமையாகவும் ஆகிவிடுவாய். சாபத்தால் பயந்து போன சந்திர கடவுள் கருணைக்காக மன்றாடத் தொடங்கினார். சரி, நீ அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு மாறுவாய் என்றார் கணபதி. சந்திரன் கடவுள் அமைதியாக இருந்தார். இந்த குழப்பத்திற்கு காரணமான பாம்பு இன்னும் அருகிலேயே இருந்தது. கணபதி அவன் பக்கம் திரும்பி அவனை தூக்கினார். வெளியே வந்த அனைத்து இனிப்புகளையும் அவன் வயிற்றில் போட்டுவிட்டு பாம்பை பயன்படுத்தி அவன் வயிற்றை கட்டிக்கொண்டு வீடு திரும்பினான்.